بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة. رواه البخاري. سيدنا அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வஅதூபு இலை, மேலும் பாவ மீட்சி பெறுகிறேன், தௌபா செய்கிறேன். ஃபில் யௌமி, ஒவ்வொரு நாளும் அக்ஸர மின் 70 மர்ரத்தன், 70 தடவைக்கு மேலாக நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸில் அனில் அகர் இப்னு யஸார் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், قال قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். வஸ்தக்ஃபிரு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரா, நிச்சயமாக நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஹதீஸையும் பார்க்கும்போது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் பாவம் செய்யாதவர்கள், நபிமார்களை பொறுத்தவரை பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை நினைக்காதவர்கள். ஆனால் ஒவ்வொரு நபியும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிய இஸ்திக்ஃபாருடைய வசனங்களை அல்லாஹ் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு இறக்கப்பட்ட சமயத்தில் அவ்விருவரும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடியவர்களாக கேட்ட துவாவை அல்லாஹ் அதை ஒரு இஸ்திக்ஃபாராகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இதுதான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்ங்கிறது அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னாதான் இஸ்திக்ஃபார் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய எந்த வாசகமாக இருந்தாலும் அது இஸ்திக்ஃபார். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட அந்த துவா இஸ்திக்ஃபார், பெரிய இஸ்திக்ஃபார். காரணம், தன்னை அல்லாஹுக்கு முன்பாக அடிமையாக்கி அவன் மன்னிக்கவில்லை என்றால் எதுவும் இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லாஹுக்கு முன்பாக என்ன செய்கிறார்கள்? பணிந்து விடுகிறார்கள், சரண்டர் ஆகி விடுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, வலம்னா, நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம். இஸ்திக்ஃபார் ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னால், நான் பாவம்லாம் செய்யலை, இருந்தாலும் நம்ம கேட்டு வைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, இஸ்திக்ஃபார் என்பது பாவ மன்னிப்புக்காக வேண்டி மட்டுமல்ல, இஸ்திக்ஃபார் யார் அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் நீக்கப்படும். இஸ்திக்ஃபார் யார் அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் பரக்கத் உண்டாகும். இஸ்திக்ஃபார் யார் செய்கிறார்களோ அந்த ஊரில் மழை பொழியும். இஸ்திக்ஃபார் யார் செய்கிறார்களோ அவருடைய தோட்டம் துறவுகள் செழிக்கும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம். குல் தஸ்தவ், அதாவது
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொல்வார்கள், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்களை மன்னிப்பான். யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மிதுராரா, உங்களுக்கு வானத்தை மழை பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹார், மேலும் உங்களுக்கு செல்வங்களை கொண்டும் ஆண் குழந்தைகளை கொண்டும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செழிப்பை உண்டாக்குவான். உங்களுடைய தோட்டம் துறவுகளை செழித்து வளர வைப்பான், ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட வைப்பான். ஆக வாழ்க்கையில் எது எது செழிப்பை உண்டாக்குமோ எல்லாத்தையும் உங்களுக்கு தருவான். எதனால? இஸ்திக்ஃபாரின் மூலம். அப்போ ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, சரி நான் பாவம்லாம் செய்யலை, ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்ல, இஸ்திக்ஃபார் செஞ்சால் நெருக்கடிகள் நீக்கப்படும், நம்முடைய வசதி வாய்ப்புலாம் உண்டாகும், அதுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொன்னால் அது என்ன இஸ்திக்ஃபார்? அது உண்மையிலேயே நான் ஒரு மனிதன் என்ற ரீதியில் என்னிடத்தில் தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். எனவே இறைவா, நான் எப்பவுமே நீ என்னை படைத்தவன் என்ற ரீதியில் உன்னை எந்த அளவுக்கு நினைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நினைக்காமல் நான் சாதாரணமாக இருப்பதே அநியாயம். அதனால நான் அநியாயம் செய்துவிட்டேன். என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால், என் மீது நீ இறக்கப்படவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதான் கேட்டாங்க, ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஸலம்னா, நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம், வஇல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால், வதர்ஹம்னா, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்றால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று கேட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இஸ்திக்ஃபார் தஸ்பீஹ யூனுஸும் பேர் சொல்லுவோம், ஆனால் இது தஸ்பீஹும் கூட, இது திக்ரும் கூட, இது இஸ்திக்ஃபாரும் கூட. காரணம் என்னன்னு சொன்னால், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திலும் யாரும் இல்லை, இதில் தௌஹீத் இருக்கு, கலிமா இருக்கு. சுப்ஹான தஸ்பீஹ் இருக்கு, சுப்ஹான் அல்லாஹ்வுடைய அர்த்தம் இருக்கு. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்துவிட்டேன், நான் அநியாயம் செய்துவிட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்றது தான் இஸ்திக்ஃபார். அந்த மூணுமே இருக்கு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தப்பா பண்ணாங்க? ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இறைவா, என்னுடைய இரட்சகனே, என்னை நீ மன்னிப்பாயா, என்னுடைய பெற்றோரை நீ மன்னிப்பாயா, முஃமின்கள் அனைவரையும் நீ மன்னிப்பாயா கேள்வி கணக்கினுடைய அந்த நாளில் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் பரிவாரங்களோடு நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு எறும்பு பேசுது, எறும்பின் தலைவி பேசுது. ஹத்தா இதா அத்தவாலா வாதின் நம்லி காலத் நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லு துஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். எறும்பின் கூட்டத்தவர்களே, எல்லோரும் உங்களுடைய கூடுகளுக்குள் சென்று அடங்கிக் கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய பரிவாரங்கள் வருகிறார்கள், அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விடலாம் என்று அந்த எறும்பு பேசியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். இந்த சின்னஞ்சிறிய எறும்பு எப்படி பேசுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. ஃபத்தபஸ்ஸம ضاحكا من قولها فقال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. ஒரு அழகான துஆவை செய்கிறாங்க பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, உலகத்தினுடைய அத்தனை செல்வங்களையும் அள்ளி பொழிஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, நான் இன்று இரவு தொழுகையில் ஈடுபட்டிருந்தேன், ஷைத்தான் எனக்கு ஒரு ஜின் என்னிடத்துல நிறைய பிரச்சனை பண்ணுச்சு, நான் நினச்சிருந்தா அதை பிடிச்சி இந்த மஸ்ஜிது நபவியினுடைய தூணில் கட்டியிருப்பேன், காலையில் நீங்கள் வந்து அதனோட விளையாடி இருக்கலாம். ஆனாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருத்த அதிகாரத்தை எல்லாம் நினச்சி பார்த்தேன், அவர்கள் கேட்ட துஆவை நினச்சி பார்த்தேன்,
நம்ம அதை விட அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் செய்யலை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜின்களின் மீதும் மனிதர்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்திருந்தும் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ தெரியுமா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. இறைவா, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நீ கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வஅத்ஹில்னி பிரஹ்மதி, உன்னுடைய ரஹ்மத்திலே எங்களை நுழைய வைப்பாயாக. இதான் வஅத்ஹில்னி பிரஹ்மதி ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நல்லோர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக. ஒரு நபி, நம்மெல்லாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நல்லோர்களின் கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக என்று துஆ செய்கிறார். இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா நபிமார்களுமே பாவ மன்னிப்பு தேடினார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள் என்ற வசனங்களை குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையில் தான் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக இவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்கிறான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர். ஆனால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தும் கூட நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்பார் செய்கிறேன், நீங்களும் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்கிறான், ஃபஅலம், சூரா முஹம்மத், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அறிந்து கொள்வீராக, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபிக்கு தெரியாதா? தன்னுடைய உயிர் மூச்சு முழுவதையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்காக வேண்டிதான் கழித்தார்கள். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஃபஅலம், நபியை அறிந்து கொள்வீராக, அன்னஹு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லிதம்பி, நபியே உம்முடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், அவங்க முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்க மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வஸ்தக்ஃபிர் லிதம்பி, உங்களுக்கு மட்டும் இல்லை, வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சேர்த்து இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ் யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும், நீங்கள் எங்கிருந்து எங்கே போக போகிறீர்கள், எங்கே சென்று தங்க போகிறீர்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நாம் எப்போ பயணமாக போகிறோம், எங்கே கடைசி பயணம், எப்போ பயணமாக போகிறோம், எங்கிருந்து எங்கே போகிறோம், எந்த இடத்துல இறக்க போகிறோம், நாளை மறுமையில் நம்ம தங்க போகிற இடம் எது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு நமக்கு தெரியாது. ஆக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டியது பணிவோடு, இறைவா என்னை மன்னித்து விடு. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே கூட பல இடங்களிலே இஸ்திக்பாரை வைத்தார். 2 சஜிதாவுக்கு மத்தியில் ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்பிர்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃவன், இஸ்திக்பார், என்னை மன்னித்து விடு, என் மீது இரக்கப்படு. அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, இறைவா நான் அதிகமான அநியாயம் செய்துவிட்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர என்னை யாராலும் மன்னிக்க முடியாது, நீ என்னை மன்னித்து விடு. இஸ்திக்பார் நபி அவர்கள் அபூபக்கருக்கு சொல்லி கொடுத்த ஒரு அழகான துஆ ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அதே அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அஹர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து, இது ஒரு இஸ்திக்பார். அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அஹர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து வ மா அன்த அஅலம் பிஹி மின்னி ஃபஅன்தல் முகத்திம் வ அன்தல் முஅக்கிர் வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர். இறைவா, நான் முன்னால் செய்த, பின்னால் செய்த, மறைவாக செய்த, ரகசியமாக செய்த, வெளிப்படையாக செய்த, சிறிய பெரிய, நீ எதை என்னிடத்திலிருந்து பாவம் என்று அறிந்திருக்கிறாயோ எல்லாவற்றையும் மன்னிப்பாயா. ஆக நபி அவர்கள் ஒரு இடத்திலும் நம்மளுக்கு இஸ்திக்பாரை விட்டுக் கொடுக்கவில்லை. எனவே இஸ்திக்பார் என்ற பாவ மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலந்த உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த இஸ்திக்பாரை வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.